4 வகையான மனிதர்கள் இருக்கின்றார்கள். ஒருவர் தாயுன் லில்லாஹ் வ ஸஈதுன் ஃபில் ஹயாத். அல்லாஹு தஆலாவுக்கு கட்டுப்படுகின்ற மனிதர், அதோடு அவர் வாழ்க்கையிலே மன நிறைவோடு சந்தோஷமாக வாழ்க்கையுடைய இன்பங்களை அருள்களை பெற்று வாழ்கின்றவராக அவர் இருக்கின்றார். இரண்டாவது மனிதர் தாயுன் லில்லாஹ் வ தஈசு ஃபில் ஹயாத். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்கின்ற மனிதர் தான், ஆனால் அவர் வாழ்க்கையிலே நிறைய கஷ்டங்களை, துன்பங்களை, இழப்புகளை, சோதனைகளை, பிரச்சனைகளை அவர் எதிர்கொண்டு வாழ்கின்றார். இவர் இரண்டாவது வகையான மனிதர். மூன்றாவது வகையான மனிதர் ஆசின் லில்லாஹ் வ ஸஈதுன் ஃபில் ஹயாத். அதாவது அல்லாஹ்வுக்கு மாறு செய்கின்ற மனிதர், அல்லாஹ்வை நிராகரித்து வாழ்கின்ற மனிதர், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறி வாழ்கின்ற, பாவம் செய்து வாழ்கின்ற மனிதர். ஆனால் அவர் வாழ்க்கையில் சந்தோஷமாக அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற அருள்களை பெற்று நிறைவாக செல்வங்களை பெற்று அவர் வாழ்கின்றார். நான்காவது மனிதர் ஆசின் லில்லாஹ், அல்லாஹுக்கு மாறு செய்கின்ற மனிதர். அதே நேரத்தில் வாழ்க்கையிலும் சிரமங்களை, கஷ்டங்களை, துன்பங்களை எதிர்கொண்டு வாழ்கின்ற மனிதர். இந்த 4 வகையான இந்த மனிதர்களை பற்றி தான் தொடர்ந்து அல் குர்ஆனுடைய பார்வையிலே இவர்கள் எப்படியானவர்கள், ஏன் இத்தகைய ஒரு நிலைமை இருக்கிறது ஒவ்வொருவருக்கும் என்பதை தெளிவுபடுத்தலாம் என்று கருதுகின்றேன்.